சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் பன்னீர்செல்வத்தை தொடர்பு கொண்டு பேசியுள்ளார். கிட்டத்தட்ட 20 நிமிடங்கள் பன்னீர்செல்வத்திடம் விஜய் அவர்கள் பேசியுள்ளார் என்றும், வருகின்ற சட்டசபை தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி வைப்பது பேச்சுவார்த்தை தொடர்பாகவும் அதிமுக ஒருங்கிணைய வேண்டும், அப்படி ஒருங்கிணைந்தால் நிச்சயமாக திமுகவை வீழ்த்திவிடலாம் என்றும் தற்பொழுது விஜய் அவர்கள் தெரிவித்திருப்பதாகவும், எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்குத்தான் இது மிகப்பெரிய ஒரு நெருக்கடியாகவே பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒருங்கிணையக்கூடாது என்ற முடிவில்தான் எடப்பாடி இருக்கிறார். ஆனால் விஜய் அவர்கள் கூட அதிமுக ஒருங்கிணைந்தால் நிச்சயம் தமிழக வெற்றி கழகமும் அதிமுகவின் கூட்டணியே உறுதி செய்யும், இல்லை என்றால் கடினம் என்றும், தமிழக அரசியலில் திமுக மிக மோசமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. கரூர் சம்பவத்தை பற்றியும் விஜய் அவர்கள் பன்னீர்செல்வம் அவர்களிடம் பேசியுள்ளார். நிச்சயமாக தனித்துதான் நாங்கள் போட்டியிடுவதாகவும், எங்களது தலைமையில்தான் போட்டியிடுவதாகவும் விஜய் அவர்கள் இதற்கு முன்னால் தெரிவித்திருந்தார். திடீரென்று மாற்றம் ஏற்படுவதற்கு காரணமே திமுகவின் செயல்பாடுகளும் மிக மோசமாக மாறியிருப்பதன் காரணமாகவும், நிச்சயம் திமுக இனி தமிழகத்தில் ஆட்சியை கைப்பற்றக்கூடாது, அவர்கள் கூண்டோடு ராஜினாமா செய்ய வேண்டும், அவர்கள் செய்த தவறுக்கு சிறைக்கு செல்ல வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டிதான் தற்பொழுது விஜய் அவர்கள் இந்த முடிவை எடுத்திருப்பதாகவும், நிச்சயம் மிகப்பெரிய அளவிலான மாற்றங்கள் தமிழக அரசியலில் வரும் என்ற தகவலையும் நம்மால் பார்க்க முடிகிறது. 2026 சட்டசபை தேர்தலில் நிச்சயம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக அதிமுகவுடன் கூட்டணி வைப்பதற்கு நாங்கள் உடன்படுகிறோம். ஆனால் பன்னீர்செல்வம் அவர்கள் உடன் அதிமுக இணைய வேண்டும் என்பதை தற்பொழுது எடப்பாடியிடமும் பன்னீர்செல்வத்திடமும் மறைமுகமாகவும் நேரடியாகவும் தற்பொழுது தொலைபேசியில் தெரிவித்திருக்கிறார் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள். நிச்சயம் இந்த பேச்சுவார்த்தையின் முடிவில் நல்ல செய்தி கிடைக்கும் என்றும் கூறப்படுகிறது. ஏனென்றால் 2021 சட்டசபை தேர்தலுக்கு முன்பாக திமுக சொன்ன எந்த ஒரு வாக்குறுதியும் நிறைவேற்றவில்லை. தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு மிக மோசமாக இருக்கிறது. கரூர் சம்பவத்திற்கு பிறகு தமிழக மக்கள் திமுகவின் மீது கடும் கோபத்தில் தான் இருக்கிறார்கள். மிகப்பெரிய ஒரு கூட்டணியை அமைத்தால் நிச்சயம் எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட திமுகவிற்கு கிடைக்காது என்பது விஜய் அவர்கள் OPS-இடம் தெரிவித்துள்ளது பற்றி சரியா தவறா என்பதை கமெண்ட் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள்.